தமிழ்நாடு கொசுப்புழு ஒழிப்பு மஸ்தூர் சங்கம் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள ஊதியத்தை விரைவில் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு கொசு ஒழிப்பு நிதி காப்பாளர் சீனிவாசன் தெரிவித்தார். கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு விதமான ஊதியம் வழங்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை அனைத்து மாவட்ட ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாமக்கல் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாய நிலங்களில் இருந்து மண் எடுத்து வந்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா வளையப்பட்டி, அரூர், பரளி, லத்துவாடி, புதுப்பட்டி பகுதிகளில் சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்க தமிழக தொழில்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனால் 450 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தங்களது விளைநிலங்களிலிருந்து மண்ணை பத்திரங்களில் எடுத்து வந்து கைகளில் ஏந்தி வளையப்பட்டியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிப்காட் திட்டத்தை கைவிட வேண்டும், விளைநிலங்களை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.